வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மென்டல் அஜைலிட்டி அண்ட் மோட்டிவேஷன்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். மோட்டிவேஷன்ஸ் சொன்னால் நம்மளுடைய ஊக்கம், ஒரு செயலை செய்வதற்கு உண்டான ஊக்கம், அதை மனப்பூர்வமாக தவறில்லாமல் சரியான முறையில் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம். அது எப்படி இருக்கும்? எல்லாம் நம்ம நிறைய வேலையை அப்படி செய்கிறோம், அதுலேருந்து அதை நம்ம பார்த்துக்க முடியும். ஆனால் அதற்கும் மென்டல் அஜைலிட்டி, மூளையில் இருக்கிற நம்மளோட நியூரல் நெட்வொர்க்கு அது எப்படி சிறப்பாக அதற்கு ஏற்ப பணிபுரியும் அப்படின்னு கேட்டால், நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி பார்த்தோம், பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அது என்னது? பாடி பேலன்ஸ்க்கு ஏற்புடையது. நம்ம பாடி பேலன்ஸு பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு சொன்னால், பாடியில் டெபாசிட்ஸ், நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற டெபாசிட்ஸ் எப்படின்னா, அது போதுமான அளவுக்கு இருக்குது. வி கேன் வித்ட்ரா மணி ஃப்ரம் அவர் பேங்க் அக்கௌண்ட். அதுபோல் கணக்கில் போதுமான அளவுக்கு காசு இருந்தால் தான் பணம் வித்ட்ரா பண்ண முடியும். இது சாதாரண நம்மளோட பேங்க்கில் நம்ம மேனேஜர் சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தை. ஆனால் நம்மளோட பிரெயின் டெபாசிட்ஸ் எப்படி இருக்கணும்னு கேட்டால், பெரிய அளவில் தொடர்ந்து விடாமல் நம்மளோட பாடி எக்ஸசைஸ், அதாவது ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும்னு சொன்னால், அப்போது பிரெயின் டிரைவ்டு நியூரோட்ராஃபிக் ஃபங்க்ஷன்ஸ் பக்காவாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும்னு சொன்னால், ஃபிசிக்கல் ஒர்க்கு அஜைலிட்டி, அதை தொடர்ந்து வேலை செய்யணும். வேலை செய்தால் அந்த நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற நியூரல் நாட்டு, நியூரல் லூப்பு, சென்ட்ரல் டெண்டன்சி, அப்புறம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, நினைவில் கொள்ளணும். எதெல்லாம் நம்மளோட இந்த விஷயங்கள் எல்லாம் சரியாக நினைவில் பதித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இது போல விஷயங்கள், இந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் பற்றி சொல்கிறோம் இல்லையா, அந்த ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்ஸு அது இதற்கு சேமித்து வைத்து கொள்வதற்கு அந்த நியூரல் நெட்வொர்க்கில் இதை அதில் பதித்துக்கும். அதை தொடர்ந்து செய்கிறோம். ஆனால் இதில் மாற்றம் உண்டா? வேறு எதானே நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால், இதை ஒரு நாளைக்கு ஒரு 60 வயசு தாண்டின பிறகு ஃபிசிக்கல் எக்ஸசைசஸ், ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்காக நம்ம சில வேலைகளை செய்யலை அப்படின்னு சொன்னால், அதற்கு ஏற்ப டெபாசிட்டோடைய ஃபண்ட்ஸ் இருக்கே அது குறைஞ்சிடும். அப்பப்போ சார்ஜ் பண்ணிக்கணும். இது நம்ம பேசுகிற மொபைலு, அப்புறம் நிறைய விஷயங்களை அப்பப்போ சார்ஜ் பண்ணுறோம் இல்லையா, அதுபோல் சார்ஜ் பண்ணிக்கிற மாதிரி நம்மளோட மூளையில் இருக்கிற நியூரல் நெட்வொர்க்குக்கும் போதுமான அளவுக்கு செய்திகளையும் செயல்களையும் செய்து அதை நியூரல் டெபாசிட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கணும், அதிகப்படுத்திக்கணும். ஒரு நாளும் அதிகப்படுத்திக்கணும். ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணலைன்னா அடுத்த நாளைக்கு டெபாசிட்டோட இது குறைஞ்சிடும். இதை எப்படி நம்ம நிலைபற்ற முடியும்? ஹவு வி கேன் ப்ரூஃப் திஸ்? அந்த ப்ரூவ் எப்படி பண்ண முடியும்னு பார்த்தா, தினமும் நடக்கணும், பாடி பேலன்ஸ் இருக்கணும். பாடி பேலன்ஸ் இருக்கணும்னு சொன்னால், ஒரே கோட்டில் ஒரு கோடு போட்டுக்கிட்டு, அந்த ரெண்டு கோடு, நம்மளுடைய காலோட அகலம் எவ்வளோ இருக்கோ அந்த அகலத்துக்கு ஒரு கோடு போட்டுக்கிட்டு அந்த கோடு உள்ளுக்குள்ளேயே நடக்கணும். பேலன்ஸ் அப்போ இருந்தால் தான் அதுக்குள்ளே நடக்க முடியும். ஒரே ஒரு ஸ்டெப்பு வெளியில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது பிழை தான். ஆனால் அதுக்காக இது கிடையாது. பட் யூ கேன் ட்ரை அகெயின். அது உள்ளுக்குள்ளேயே நடக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் பண்ணலாம். அதே மாதிரி இன்னொரு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், பேசும்பொழுது அந்த வார்த்தைகளை மாற்றாத சொல்லணும். இப்போ தமிழ் பேசுகிறோம்னு வைங்க, பேசுகிற வார்த்தைகளை தமிழ் வார்த்தைகளை மட்டுமே பேசணும். அதுக்கு நடுவில் என்ன பண்ணக்கூடாது, வேறு மொழியில் இருக்கிற வார்த்தைகளை உள்ளே புகுத்தாமல் தமிழ் மட்டும் பேசணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபோக்கஸிங் மைண்டில் இருக்கிற விதரிங் இருக்கே அதை நம்ம நேரப்படுத்த முடியும். அதுக்கு சில நேரத்தில் நம்ம பழக்கத்திலே எப்படி இருக்கும், 2 வார்த்தை தமிழ் பேசினா நடுவில் ஒரு வார்த்தை வேறு ஒரு மொழியிலேருந்து அதுக்குள்ளே சேர்த்து வச்சு பேசுகிறோம். அது ஒரு ஃபேஷன் நினச்சிக்கிறோம். அப்படி இல்லை. அது இல்லாமல் அது பார்த்து அப்போ நம்ம கூட பேசுறது பாருங்கள், அது ஒரு ஃபேஷன் நினச்சிக்கிறோம் அப்படின்னு. அதில் ஒரு விதமான ஃபேஷன்லாம் கிடையாது. ஆனால் அதை பேசுகிறதுக்கு நம்மளுக்கு தெரியல. வார்த்தைகளை ஒக்காபுலரியில் என்ன இருக்குது, குறைபாடு இருக்குது. அதனால் ஒரே மொழியில் இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு சங்கடமாக இருக்குது நம்மளுக்கு. அப்படி இல்லை. அது இதுபோல் ஒரே மொழியில் இருக்கிற வார்த்தைகளை அது மட்டுமே பயன்படுத்தி 5 நிமிடங்கள் பேச வேண்டும். அது எந்த சப்ஜெக்ட் வேணால் பேசுங்க. அதில் ஒரு கோஜெண்ட்டாக செய்தியை சொன்னால் கேட்குறவங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அப்படி இல்லை, உங்களுக்கு நான் மனசில் வந்த செய்தியெல்லாம் சொல்ல போகிறேங்க அப்படின்னா, இட் இஸ் ஆல்சோ ஓகே. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதை பார்த்தீங்களா, நடுவில் வந்துச்சு பாருங்கள், இட் இஸ் ஆல்சோ ஓகே அப்படின்னு. அப்படி இல்லை, ஒரு மொழியில் பேசுகிறோம்னு சொன்னால் அந்த மொழியை
தொடர்ந்து அதே மொழியில் பேசணும். இது எல்லா மொழிக்கும் பொருந்தும் தான். தாய்மொழியாக இருந்தாலும் இன்ன பிற மொழிகளாக இருந்தாலும் வெளிநாட்டில் இருக்கிற அங்கே பயன்படுத்தக்கூடிய மொழிகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்றாலும் அதற்கும் இது ஏற்புடையது தான். எந்த மொழியில் பேசுகிறோம் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா பிரெயினில் ஒரு ஃபோக்கஸிங் எபிலிட்டி கொடுக்கும். அதே மாதிரி ஒரு கணக்கு போடுறோம், போர்டில் கணக்கு போட்டு சொல்லித்தரப்போகிறோம் அப்படின்னா அதுலேயும் எந்த விதமான வேறு பிற மொழியில் இருக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நம்ம ஆங்கில மீடியத்தில் நடத்துகிறோமா ஆங்கிலத்தில் மட்டுமே அந்த வார்த்தைகளை சொல்லி பழக்கப்படுத்திக்கிறது. இல்லை வேறு ஒரு மொழியில் பாடம் நடத்த போகிறோமா அந்த மொழியிலேருந்து வேறு பிற மொழிகள்லேருந்து வார்த்தைகளை பயன்படுத்தாமல் இருக்கிறது. இது என்ன செய்யணும்னா அந்த நியூரல் நெட்வொர்க்கில் இருக்கிற அந்த அஜைலிட்டி இருக்கே அதை பக்காப்படுத்தும். அது என்ன பண்ணும், ஃபோக்கஸிங் எபிலிட்டி இருக்கு இல்லையா, மனதை கூர்ந்து கவனித்தல். அந்த கூர்ந்து கவனித்தல் இருந்தால் அந்த கூர்மையான கவனம் தொடர்ந்து வரும்பொழுது அந்த மொழியில் மாறுபாடு இல்லாமல் பேச வரும். அப்போ எண்ணம் சொல் செயல் அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம முதல்ல பேசும்பொழுது பேச்சு சொல் செயல், சொல் இருக்குது செயல்பாடுன்னு சொன்னோம். அதுபோல் வரைகிறோம் அப்படின்னாலும் அந்த நேரத்தில் ஒரே விதமான கான்செப்டை வெளியில் சொல்கிற அளவுக்கு அந்த கோட்பாடுகளை உடையதாக அது இருக்கணும். இது எல்லாமே இந்த மோட்டிவேஷன் ஒன்று போல் பேசணும்னு இருக்கேன். அந்த ஒரு ஊக்கத்தை வளர்த்துக்கிட்டா, அந்த மனசில் ஒரு உறுதியை வளர்த்துக்கிட்டா நம்மளோட பேச்சில் என்ன இருக்கும், எந்த விதமான மாறுதலும் வராமல் இருக்கிறதுக்கு எல்லாமே அது நடக்கும். ஏன்னா பிகாஸ் நம்மளுக்கு அது தெரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா மறுபடியும். ஏன்னா பிகாஸ் அதெல்லாம் வருது பாருங்கள். அப்படி இல்லை, எந்த விதமான பிற மொழி வார்த்தைகளை பயன்படுத்தாமல் தாய்மொழியில் பேசுவதென்றால் தாய்மொழியில் மட்டுமே பேசுவதற்கு பயன்படுத்திக்கணும் அந்த வார்த்தைகளை. அதுபோல் முயற்சியும் செய்யணும். அதனால் இந்த மென்டல் அஜைலிட்டி அண்ட் மோட்டிவேஷன்ஸ், மனம் எந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பாக இருக்குது, எந்த அளவுக்கு காஷஸாக இருக்குது, எந்த அளவுக்கு கூர்ந்து கவனித்துக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கு ஏற்ப நம்மளுடைய ஊக்கத்தின் அளவிற்கே ஊக்கமான திறமை, அந்த திறமையும் அதிலே ரெண்டும் இட் கோஸ் சைட் பை சைட், ரெண்டும் ஒரே போல் ஒரு நேர்கோட்டில் போகும், ஒரு பேரலல் லைனில் போகும், இணை கோடுகளாகவே அமையும். இது எல்லாமே நம்மளோட முயற்சியில் வரக்கூடியது. இந்த முயற்சியை மேலும் மேலும் நம்மளை என்ன பண்ணிக்கணும், அதை பெருக்கிக் கொள்ள வேண்டும். முயற்சியை மீண்டும் உறுதி செய்ய வேண்டும். இந்த முயற்சியில் வரக்கூடிய தவறுகளை விலக்கிவிட்டு அடுத்த முறை பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் சிறப்பான வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இது ஒரு பழக்கத்தினால் வரக்கூடிய ஒரு செயல்பாடு. இந்த பழக்கத்தை தொடர்ந்து செய்யும் பொழுது அந்த பழக்கங்களும் மாறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் வரும் என்று சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதற்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.